வணக்கம். இன்றைக்கி நம்ம முறுக்கு ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு மாவு இதில் நம்ம மிஷினில் கொடுத்து பச்சரிசி 1 கிலோ, உளுந்து 1/4 கிலோ, அந்த ரேஷியோவில் நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் பொரிகடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்த மாவு. இது நம்ம எப்போ தேவையோ அப்போ கொஞ்சமாக எடுத்து பண்ணிக்கலாம். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். நெய், எள்ளு, கொஞ்சம் ஜீரகம், உப்பு, அவ்வளோதான். இப்போ மாவு பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் எள்ளு, உப்பு, கொஞ்சம் நெய், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பண்ணிச்சுக்கலாம். கொஞ்சம் தான் நம்ம இப்போ மாவு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பண்ணிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் அப்படியே அந்தந்து விழுந்துடும். அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி இப்போ பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி உரலில் எடுத்து போட்டு வச்சுட்டு கரண்டிலே எடுத்து போட்டுக்கலாம். அப்படி வேகட்டும். இப்போ இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினோடனே எடுத்துட வேண்டியதான். நல்லா வெந்துருச்சு. இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா எவ்வளவு மொறுன்னு இருக்குன்னு பாருங்களேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா மொறுப்பாக இருக்குது. இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.